நாங்க முதலாவது சம்பளத்துல வாங்கின கார். கண்ணாடியில கூட வந்துட்டு ஒரு டேமேஜ் ஒன்று வந்துட்டு பாட்டெல்லாம் வந்துட்டு வெறும் பாட்டெல்லாம் பாடுமா குஷன் மாதிரி அப்படி ஒரிஜினல் சீட் ஒன்று இந்த காரை வந்துட்டு வேணும்னு சொன்னா நீங்க வந்துட்டு கண்டிப்பா இங்க ஒரு தொடர்பு கொள்ளுங்க. ஓ கீரெல்லாம் வந்து நார்மலாவே வந்துட்டு விழுது. நம்பர் வந்துட்டு 74 190 1852. அது அனைவருக்கும் வணக்கம். நான் விதுசன். நான் ஜெயராஜ். இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்துட்டு அஜ்ஜியில் வந்து நிற்கிறோம். என்ன சும்மா இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு அப்படி அட்டை விட மாதிரி போகலாம். அஜ்ஜியிலின்னு சொல்லிக்க சொந்தம் பண்ணுறதுக்கு அத்தை இந்த வீடு மட்டும் இருக்கு. அஜ்ஜியில ஏன்னா வெளியிடம்னு சொல்லிக்க அத்தை இந்த வீடு அடைஞ்சு இருக்குல்ல. 8 மணி சொன்னால் இதுதான் 8 மணி பக்கத்து வீடு. ஓ அப்போ வந்துட்டு இங்கே வந்தாங்க. வந்த இடத்துல வந்துட்டு அஜ்ஜிவேலி டவுனில் வந்து ஒரு அண்ணா வந்து சந்திச்சதுன்னு, அதாவது வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறாங்க மெதுவாக சொல்றீங்க. அப்போ வந்து சந்திச்சு கதைச்ச இடத்துல வந்துட்டு உண்மைக்கு வந்து நல்லபடியெல்லாம் கதைச்சி போட்டு கார்லாம் வந்து அவன் வந்துட்டு ஒய்ஃபும் வந்தவங்க வந்துட்டு சொல்லிச்சு, தம்பி நீங்கள் வந்துட்டு யூடியூப் செய்கிற நீங்கள் தானே சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னாங்க, யூடியூப் செய்கிற நாங்கள்லாம் அப்போ செய்யறீங்களா தம்பி இதை வந்துட்டு ஒரு வீடியோ போடணும்னு சொன்னாங்க. இதை என்ன பண்ணும் அதே சொன்னேன் காரத்தான் வந்து வீடியோட இது வந்துட்டு தண்டை மனுஷின் கார் தம்பி இதை வந்துட்டு நாங்கள் விற்க போகிறோம். ஆனால் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டால் நல்ல மண்டு. அப்போ நாங்கள் வந்துட்டு போட்டு எல்லாரும் கூப்பிட்றப்பாக நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னு சொன்னால் உடனே எல்லா பொடி வளங்கள் எல்லாத்தையும் பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ ஒரு கிட்டடியில் ஒரு இதாண்டு போட்டு நாங்களே என்ன நெல்லி அடியில் அந்த அதை பார்த்து தான் பாதியுமே கேட்டு போடுவீங்களோண்டு. அப்போ அந்த வகையில் வந்துட்டு நாங்கள் சரி என்ன நாங்கள் உங்களுக்கு அன்னி போடுறோம்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி காய்ச்சி வச்சுருக்கோம். அப்போ வந்துட்டு வட்டிவோ அப்போ வந்துட்டு காய்ச்சி இடத்துல சொன்னேன், தம்பி தான் ஒரே ஒரு குறை மட்டும் தான் தம்பி தான் வந்துட்டு வீடியோ மாட்டேன்ட்டு நான் சரி நீங்கள் காரை கொண்டு விட்டு போகணும். நாங்கள் சொன்னாங்க பிரச்சனை இல்லைன்னா காரை திறப்பையும் விட்டுட்டு போங்க, எங்களுக்கு ஆக்கள் இருக்கு நாங்கள் எடுக்கிறோம். அப்போ நான் சொன்னேன் சரி என்ன நீங்கள் நாங்கள் அத்தை விட்டு அடி கொண்டாங்கண்ணா காரை நாங்கள் வீடியோ எடுத்து போடுவோம். அதாவது நிறைய நாள் வந்து கேட்டுருப்பீங்க கமெண்ட்லி எல்லாம் திவ்யாக்கா இப்போ வீடியோவில் காண்றது நல்ல என்ன பண்ணிட்டீங்க அந்த ஒரு படத்தில் சொல்கிறேன் சிங்கப்பண்ணை வந்துட்டு வீடியோல காட்டுங்கன்னு சொல்லி அந்த வகையில வந்துட்டு அந்த சிங்கப்பண்ணை வந்து வீடியோ காட்டப்போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா கொரோனால இருந்தாங்க அவதான் வந்து இந்த காரை வந்துட்டு இப்ப ஓடி காட்டி ஒரு வீடியோ எடுப்பேன். அவ வந்து ஓட தெரியுமா கூடுதலா வந்து அந்த வந்து விளக்கமாக அவாட தான் ஏன்னா அவ வந்து ஆட்டோ கொஞ்சம் ஓடுறதானே. இப்போ வந்துட்டு கொஞ்சம் விளக்கமா சொன்னவா ஓகே. அவள் வந்துட்டு நம்ம இந்த காரை பற்றிலாம் கதைப்பா தொடர்ந்து நீங்கள் வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னே சென்னைக்கான பஸ் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா ஆனால் நாங்கள் போடுற வீடியோ உடனே நம்ம பார்வைக்கு வந்து சேரும். இன்றைக்கு வந்துட்டு எங்கே காரா கூட இருக்கலாமே ஓகே. சிறந்த வீடியோ பார்க்க இப்போ நாங்கள் வந்துட்டு காரை பார்க்கலாம் வாங்க. ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இதான் வந்துட்டு நாங்கள் முதலாவது சம்பளத்துல வாங்கின கார். எங்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்குதான். நான் அது வந்து கடைசியில இப்ப நிறைவேறு சரியா இப்ப உடனே ஒரு ஆசை வந்து இருக்கு அவங்களுக்கு. இல்ல நம்ம காரன்னு சொல்லி இப்படித்தாங்க கூடுதலா இல்ல பாங்க தொட்டு பார்க்க இல்ல இப்படிதான் கூடுதலா வெளியில போய் காரன்னு காட்டிங்க சொல்லுவாங்க இதான் நாங்க முதல் சம்பளத்துல வாங்கின காரண்டு. உண்மைக்கு வந்துட்டு நல்ல ஆசையான பொருள் தான் கையை மதிப்போ போதுன்னு எடுத்து விடலாம். அப்படியே கிட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதான் வந்துட்டு கார். அப்படி வந்துட்டு இப்ப நாங்கள் பெஸ்டா வந்து ஒரு நாளை வந்து அறிமுகப்படுத்தணும் வாங்க சிங்கப்பூர். இப்படித்தாங்க தண்ணி என்ன அப்படி சுத்தி கிளம்ப போறீங்க போல இந்த பக்கம் நாடு சென்று. ஓகே உண்மைக்கு வந்துட்டு இவாக்கு தான் வந்து இந்த விளக்கங்கள் தெரியும். திவ்யாக்கா வணக்கம். கண்டு கனகாலம் என்ன கும்போதுங்க பக்கம் வந்தோன்னு. ஓகே உண்மைக்கு வந்துட்டு நிறைய நாளாக வந்துட்டு இங்கே நிற்க நாங்கள் வீடியோவில் வந்து போட்டிருப்போம் மாலை தான். உண்மைக்கு வந்துட்டு நல்ல மாதிரி வந்துட்டு ஒரு சிங்கப்பொண்ணு சொல்லலாம்பா வேணும் சில்லாம் ஓடுவா சில்ல ஓடுற பிரச்சனை இல்லை. நான் வீடியோக்கும் பெறையில என்னன்ற கேட்டு என்ன நடந்தது ஊருக்கு போட்டீங்க எந்த ஊர் என்ன போட்டாவும் ஓகே. அதனால இது வரையில இப்போ இடையில வந்த நீங்கள் நான் கேட்டுனீங்கல்ல ஒரு நாளைக்கு வீடியோ செய்ய தான் போட மாட்டேன். அந்த வகையில வந்து நல்ல வீடியோ நல்ல வீடியோலாம் வந்து கார் வீடியோ வந்திருக்காரு. கணக்கு கதைச்சு கொள்ளாம காரை கடையை பார்ப்பேன். நீங்க விளக்கம் சொல்லுவீங்க அந்த அண்ணா சொன்னது அப்படி திருப்பி சொல்லுவோம். நீங்க கார் ஓடுவீங்களா நம்ம கதவு ஓட்டு நீங்க உங்கள்கிட்ட நம்பிக்கையிலாம் வந்தாங்க. நாங்க இந்த இடத்துக்கு எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்குதான் ஓடி. ஆனா வந்துட்டு நான் இந்த ஓடி பிழைச்சாலும் நான் அந்த முள்ளு பாத்திக்க போனாலும் அதை நான் போவாங்க
அத போகாம வீடியோல காட்டுறாரு. சரி வா காரை பாப்போம். ஓகே, உண்மைக்கு வந்துட்டு இதான் வந்துட்டு நாங்கள் நாங்கள் எல்லாருமே டைம் வந்து ஃபேமிலியாக கழிச்சு கொள்ளலாம். இப்போ நாங்கள் காருக்குள்ளே வருவோம் தெரியாக்கா. உண்மைக்குமே இது என்ன கார் தெரியாக்கா? இது டாடா இண்டிகாங்கிறது. என்னங்க? டாடா இண்டிகா. டாடா இண்டிகாவான்னு சொல்லிட்டு என்ன எண்ணமே சொல்கிறீங்களே இது அப்படி. ஓகே, உண்மைக்கு வந்து இதான் கார். அப்படியே காரை பார்ப்பாங்க உங்களுக்கு வெளி தோட்டத்தை உண்மைக்கு வந்துட்டு நல்லா தான் கிடைக்கணும். ஆனா இந்த விலைக்கு எங்களுக்கு நல்லா தானே இருக்கு. உண்மைக்கு வந்துட்டு இந்த விலைக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட விலை சொல்லி இருந்தேன். அந்த விலைக்கு வெளி தோட்டத்துல இருந்து உள்ள ஓடிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. உண்மைக்கு வந்து இந்த கார் விலை வந்து நாங்களும் எடுக்கலாம். இது முன்னாடி நாங்கள் எடுக்கலாம். அதுக்கு அவ்வளோத்துல இதுல தானே. உண்மைக்கு வந்துட்டு என்ன விலை சொல்லியிருந்தேன் வேணா விலையை சொல்ல விரும்ப. அது வந்து நல்ல ஒரு மலிவா தான். ஆனால் வந்துட்டு அதுல வந்து வெளிநாடு போகணும். வெளிநாட்டுக்கு வந்து இப்ப கொடுத்துட்டு அவங்களுக்கு காசு கொஞ்சம் தேவைப்படுறதால காசு விட விட்டுட்டு போறாங்க. சொன்னா அது அவட வைஃபோ ஒரு கேர்ள் ஒரு ஆள் ஓடின வாகனம் தான். அப்போ வந்து அதனால காரை குடிக்கணும். உண்மைக்கு வந்துட்டு நல்ல ஒரு காரன்னு தான் நான் சொல்லலாம். பார்த்த மட்டும் வந்துட்டு ஓடில எல்லாம் பார்த்ததுல வந்துட்டு நல்ல காரணம்னு சொல்ல வேணும். ஒரு ஆள் வந்துட்டு மெக்கானிக் வந்துட்டு ஒரு ஆள் பார்த்து நல்லதுன்னு சொன்னதான் அண்டு சொல்லிட்டு இந்த மூன்று விசாரிச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுக்கலாண்டோடைய கொடுக்கிறது வந்துட்டு ஒரு சீப்பான விலை தான், நார்மலான விலை தான். நான் வந்துட்டு பார்க்க நல்லா இருக்கும். இது வந்து ஒரு அவசர தேவையால இந்த காரம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அவைகளுக்கு முக்கியமா ஒரு காசு தேவைப்படுறபடியா தான் குடுக்குறாங்க. இல்லையா அவரு கொடுக்க மாட்டேன் விட்டுட்டு போயிட்டு திருப்பி வந்து மோடு வேறன்னு சொன்னாங்க. அதான் மனமில்லா ஒரு சிச்சுவேஷன்ல குடிக்கணும். காசு தேவைப்படுது. நீங்க வந்து வீடியோ பாக்குறீங்க யாராச்சும் இந்த காரை வந்துட்டு வேணும்னு சொன்னா நீங்க வந்துட்டு கண்டிப்பா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நாங்க வந்துட்டு பார்த்து உங்களுக்கு எல்லாம் கார் வந்து பார்த்த பிறகு உங்களுக்கு பிடிச்ச விலையை நீங்க பிக்ஸ் பண்ணி சொல்ல அவங்களுக்கு சொல்லி அவங்க விலைக்கு சம்மதம் சொன்னா முடிச்சு கொள்ளலாம். அந்த விலைக்கு எங்க சேனல்ல வச்சு முடிக்கிறேன் நான். அவர் நாங்க காரை திறந்து வைப்போமா அப்படியே. இதான் வந்துட்டு காருண்ட உள் வளங்கள் பாருங்க. அப்படியே இங்க பாருங்க. இதான் வந்துட்டு காருண்ட உள் வளங்கள். சேரிங் இருக்குது. இதான் வந்துட்டு கார். அதே மாதிரி வந்துட்டு உள் வளத்தை பார்ப்போம். ஜெரம் நான் உள்ள காட்டுங்கக்கா. அப்படி வாங்க. ஓ வந்து பாருங்க. அப்படி வந்துட்டு உள்ளுக்குள்ள சீட்டெல்லாம் நல்ல நீட்டாக இருக்கு. குஷன் மாதிரி அப்படி ஒரிஜினல் சீட்டோட நிற்கிது. சீட்டோட நிற்கிது. எத்தனை கிலோமீட்டர் ஓடிட்டு? 84 சுத்தம் ஓடிட்டு போட. 84 கிட்ட ஓடிட்டேன். குறைய தான் ஓடிக்கு. அவன் கேர்ள் தான் ஓடினா இப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. இது திறக்கலாம் பின்னால. இப்போ திறந்து போகும். இது வந்து மெக்கானிக்ஸ் இது எல்லாம் கிடையாது. கார் அப்படியே வந்துட்டு அதுல கார்லயே பாக்கலாம் தானே எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கணும். அதே இன்ஜின் பழங்கள் திறந்து காட்டுறாங்க. நேரா வந்து பாக்கல பாத்துட்டு தெரியாது தானே. என்ன செய்வோம் ஓடி பார்ப்போம். இந்த காரை வந்துட்டு நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்டா ஓடி பார்க்க போறோம். தெரியாக்கா அப்படி வந்துட்டு ஓடி பார்ப்போம் வாங்க ஒருக்கா. இதம்னா நான் ஓடட்டேன். நீங்க வேணா நீங்க ஓடினா நான் இருக்கல வாழ வேண்டிய வயசு. அப்படிங்க கார்ல 2 காய் ஏறுவோம். இது வந்துட்டு கண்ணாடி திறவர் வந்து கூட்டு போடுறது எல்லாமே இருக்குங்க. பாருங்க கண்ணாடிலாம் திறந்து போட்டுங்க. இப்போ கண்ணாடியே என்ன பாலி வாங்க தெரியுது. ஏன் பிடிச்ச இதாங்க ஆட்டோமேட்டிக்கா இதான் ஆட்டோமேட்டிக் எப்படி மேலே பின் கண்ணாடி போட்டுங்க. சரி பின் கண்ணாடியும் போட்டு போட்டேன். இங்கே கெளியெல்லாம் பறக்கும். இங்கே பாருங்க செளி சுத்தி கொண்டே இருக்கும் போட. அது வாசம் போட சாத்துவோம். என்ன நீங்க பின்னால் ஓடி வாங்க 2 பேரும் வேறுங்க. நீங்கள் பின்னால் அப்படி சரியா சரியா போமா. ஓகே அப்படி பின்னுக்கு 2 தெரியுற மாதிரி
சரி அப்படியே வந்துட்டு இந்த இப்போ வந்துட்டு அதுல ஒரு அண்ணா வந்து சொல்ல கூட கதை சொன்னிக்கிறார். அந்த என்னன்னு சொல்றேன் அண்ணா கொஞ்சம் சத்தம் போடான்னு சொல்ல இறுக்கி கதைக்கிறார். அதனால வந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். நான் காரைக்கா ஒரு ஸ்டார்ட்ல வருவோமே அடியை கேட்டீங்களா இதான் போடுவோம். சரி இந்த பாட்டெல்லாம் வந்துட்டு வெறும் பாட்டெல்லாம் பாடுமா. இதுல வந்துட்டு சின்ன வந்துட்டு டேமேஜ் இருக்கா என்னென்ன பார்த்தீங்கன்னா அன்றைக்கு அந்த அண்ணா சும்மா நார்மலாக அடிச்சு போடுற கையால். அதனால வந்து சும்மா ஒரு படி பண்ணிருக்கு. அது வந்துட்டு நீங்கள் மாற்றலாமே ஒரு குறைஞ்ச 1500 அதுக்கான வந்துட்டு 2 பொம்மை வச்சுக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் சின்ன வந்துட்டு ஒரு பாட்டெல்லாம் பாடுமேனு நான் சொல்லத்தானே ஒன் டைம் வந்து மறக்க கூடாது. நாங்கள் வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கின்ற காட்டும் எத்தனை கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கியாக்கா அங்காங்காட்டு எத்தனை 89,713 மீட்டர் பாக்ஸ் எல்லாம் வேலை செய்யுமா? நீட்டா வேலை செய்யுது. இப்போ நாங்கள் அப்படி ஓடி பார்ப்போம். கார் திக்காம ஓடுதுன்னு பார்ப்போமே. இது என்ன மாடல்? இது டாடா இண்டிகாரண்டா ஹியர் மாடல் மற்ற செய்யறது மெனுவல். சரி சிக்னல் நம்பையில செய்யுறேன். பிள்ளை சுத்தி கொண்டே இருக்குமா? அதெல்லாம் பாப்பான். உங்களோட லைசன்ஸ் இருக்குதானே? இங்க குழந்தைகள் எல்லாம் இருக்கு பின்னால. மீட்டர்லாம் மேலே செய்யுது. அப்படியே பாருங்க தெரியுது பார்க்கவே. முகத்தில் அடிக்க போறீங்களா? மீட்டர்லாம் காட்டுது பாருங்க. ஆள் தான் ஓடுது. இல்லை உண்மை கண்ணாடியில் கூட வந்துட்டு ஒரு டேமேஜ் ஒன்றுமே வந்துட்டு இல்லை. இங்கே அப்படி ஒரிஜினல் கண்ணாடியோட இருக்குதுன்னு. இது வந்து கியர் மாடல். ஓ கியர் எல்லாம் வந்து நார்மலாகவே வந்துட்டு விழுது. திருப்புமே ஒரு இப்போ வந்து நார்மலாக வந்துட்டு ஒரு 20 இல்லாமல் வந்து போய்கொண்டிருக்கு. 40 நார்மலாக போய்கொண்டிருக்குது. 200 கிட்ட போகும் போல அழகேன்னு. திருப்புங்க பார்ப்போம் கார். அது திருப்புற எடுப்புங்க காரை ஓடுறத பார்ப்பேன். தூரத்துலேருந்து பாருங்க இப்படி ஒரு வடிவாக இருக்குண்டு. இந்த காரை தான் வந்துட்டு பிக்கப் பண்ணணும். அப்படி வந்துட்டு வாங்க. பாத்தீங்க சொன்னா இப்ப வந்துட்டு காரை வந்துட்டு ஓடுறத பாத்துருப்பீங்களா? என்ன போயிட்டு பாத்தீங்கன்னா என்ன வேகமா ஓடுது. நல்ல மாதிரி வந்துட்டு நல்லா இருக்கு. உள்ள இருந்து பாக்க எல்லாமே நல்லா இருக்கு. காரை பற்றி எங்களுக்கு பெருசான ஒன்றும் தெரியா. நீங்க அந்த பார்த்து எடுக்கிறீங்க நல்லபடியா பார்த்து எடுக்கலாமே. ஒரு நீங்கள் பாக்கலாம். பாதவாணி எல்லாம் கொண்டு வந்து படுத்திருந்து பாக்கலாம், உருண்டு பாக்கலாம், எல்லாம் கீழே எல்லாம் போய் பாக்கலாம். காலுக்கு எல்லாமே இருக்கு. உயர்த்துறாங்க அது எல்லாமே இருக்கு. வந்துட்டு கார்ல பிள்ளை சொல்றாங்க வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச மாட்டில வந்துட்டு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தெரியாத ஒன்றும் ஆக்கள் சொன்ன மாட்டில வந்துட்டு ஒன்றும் இல்லை. சரியான சீப்பரா தான் இருக்கு. காரோட விலை வந்து அப்படியா இருக்கு. ஆனா ஒரு என்னன்னு சொல்றேன், இப்போ செகண்ட் ஹேண்ட் பைக் எடுக்கிற பெரிய சைக்கிள் எடுக்கிறனால குறைஞ்ச ஒரு 12,00,000 ரூபாண்டாலும் வேணும். அதுக்கு பார்க்க ஒரு ஃபேமிலியா வந்து போகக்கூடிய இதல்ல. ஒரு வெயில்ல படாது. உள்ள ஏசில போகலாம். பிரச்சனை இருக்கு. ஏசிலாங்க போடுறது கொஞ்சம் கூழ ஏற்றுவோம். அது வந்துட்டு கூழ பிறகு ஏற்றி நீங்க போட்டு ஏற்றுக்கோ நல்லா இருக்கும். அப்படி வந்துட்டு டயர் வளங்களை பாரு எப்படி இருக்குன்னு பாருங்க. காட்டுங்க டயரை பாருங்க. கொஞ்சம் சேஸ் போடாதே கொஞ்சம் இதாக இருக்குது. இங்கே பாருங்க மழையில பெஞ்ச ரீசன் அதான் மழைக்குள்ள மண் அங்கே டயர் வளங்களை ஏன்னா ஒரு சொல்ல அப்படி நீட்டா நிற்கு கார். பின்டயரும் அப்படித்தானே? எல்லாம் அப்படிதான். ஒட்டி பிரச்சனையுமே இல்லை. நீங்க நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. என்னண்டு நம்பி வாங்க, சந்தோஷமா கொண்டு வாங்க. சந்தோஷம். கார் விக்கிற விலைக்கு கவலை. அதுதான் அது வந்துட்டு சீப்பான விலையில நாங்களும் வித்து கொடுக்க போறோம். ஆனா நாங்களும் வித்து கொடுத்தா குறைஞ்ச விலையில கவனிப்பினியோ. அப்படியே வந்துட்டு வேற என்ன செய்யறாம வேற என்ன காட்டுவோன்னு சொல்லுங்க. கார்ல என்ன காட்டுற அளவுக்கு எல்லாமே காட்டிட்டு இருந்தானே. கதவுல திறந்து விட்டு காட்டுவோமோ வேணே. எல்லா கதவும் திறந்துட்டு பரவ மாதிரி விட போறீங்க. அப்படியே விடுங்க மூடி எடுப்போம். வடிவா வந்துட்டு பார்க்குற நீங்கள் வந்துட்டு வடிவா பாருங்க. பிறகு வந்துட்டு நாங்கள் ஒன்றையும் காட்டுன்னு சொல்லாங்க. என்னென்ன காட்டணுமோ வேறு திரியா காட்டுறாங்க. வேறு என்னடா காரில்
சரியாக்கா மெயினா காட்ட வேண்டியதெல்லாம் காட்டியாச்சு. ஏன்னா நஞ்சல் வாங்க நல்லா இருக்கு நான் போட்டோ நீங்க நல்லா இருக்கு கார் சச்சாம் இதெல்லாம் சிறந்ததுக்கு உண்மைக்கு வந்து நல்லா கிடக்கு பாருங்க கார் மேன ஓ நல்ல பெரிய ஆமா கார் மாதிரி இல்ல ஆனா இந்த விலைக்கு உண்மையா இப்ப 35-40 லட்சம் விக்கிற கார் இப்ப இந்த விலைக்கு உண்மையாவே ஆனா உண்மையிலேயே என்னட்ட கொஞ்சம் காசு இருந்தா கூட லீஸ் போட்டு எடுத்துறேன் தெரியுமா எனக்கு ஆசையா கிடக்கு அம்மான தான் எனக்கு மாசையா தான் கிடக்கு எடுக்கலாம் அடுத்து தாரன் நீங்கள் தர்றேன்னு சொன்னா சந்தோஷமா தாரண்டா சொன்னா தரலாம் உங்களுக்கு விருப்பம் எடுங்க எடுத்தாங்க நாங்க வச்சு விடுறோம் அப்படி எதுவும் 1-2 மாத்த கிடந்தாலும் எடுத்து நாங்க நாங்க செய்யலாம் தானே செய்யலாம். ஓகே இவ்வளவுதான் வந்து சொல்றேன் சொல்ல நாங்கள் இப்போ வந்து வீடியோ முடிப்போம் காட்ட வேண்டிய எல்லாத்தையுமே வந்து காட்டிட்டோம் வேற எதையும் காட்டுற ஒண்ணுமில்ல தான் எல்லாம் காட்டுன்னு சொன்னா மெக்கானிக் மேரோட வந்து அதே பார்த்து எடுக்கிறது நல்லது. நான் எல்லாத்தையும் வந்துட்டு வீடியோல காட்டல அது நீங்க வந்துட்டு பாக்குற நீங்கள் வேணும்னு சொன்னா வந்து எல்லாத்தையும் திறந்து பார்க்கலாம் அப்புறம் ஓடி பார்க்கலாம் மலிவான அவரை கேட்டுட்டு தவணையில நாங்க பண்ணி கொண்டு வந்தோம் ஓகே நாங்கள் வீடியோ முடிப்போம் ஓகே இப்போ அதையும் சொன்னா வந்துட்டு இந்த காரத்தை வந்து நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பா வந்துட்டு நீங்கள் வேணும்னு சொன்னா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க எங்கள்கிட்ட நம்பரை வந்து நீங்க எடுத்தா நீங்க அந்த நான் சொல்லுதாங்க நம்பர் வந்துட்டு 194 அதே நம்பர் வந்து டிஸ்பிளேல நான் வந்துட்டு ப்ளே பண்ணுவேன் ஓ இப்போ வந்துட்டு தேவைன்னு சொன்னா தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் என்ன என்ன திடீர்னு இந்த வேலையில வாங்கிட்டீங்கன்னு யோசிப்பீங்க அன்றைக்கு அது வீடியோ போட்டாங்க அதுக்கப்புறம் இதே வந்து அப்படி இல்ல கேட்டு விதுசன் அவர் இதே அவசரமா மாதிரி காசு தேவைப்படுறாரு. அவருக்கு செய்யற நாங்க ஒரு உதவி தானே உதவிதான் கண்டிப்பா அவளுக்கு அவசரமா காசு இல்ல தேவைன்னு கேட்கிறது. அவசர தேவைன்னு சொன்னா இப்படி ஒரு இதுல போய் 4 பேரமா தேவை பார்த்தாரு பின்ன எப்படி வந்து நாங்கள் வாங்க தமிழ் வேப்பம் முதல் சம்பளத்தை காரன்னு பார்க்க தொட்டு பார்க்கலாம் சந்தோஷப்படுவீங்க நீங்க பெரிய சின்ன படியில இருந்தவனும் இந்த காரை நடத்த அதோட இவ்வளோ பேர் எவ்வளோ புறாங்க பாப்பி தான் கேட்குறீங்க ஓகே கண்டிப்பா வந்துட்டு நீங்கள் வேணுமெண்டா எங்களை தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு குறைஞ்ச விலையில வந்து முடிச்சு தரலாம் ஓகே இவ்வளவுதான் வந்துட்டு இந்த வீடியோ கருத்துக்களை வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சேனல் கிடைக்கிறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க நாங்க போடுற வீடியோ இதில் இந்த நான் முடிச்சு கொள்ளுவோம் பாய்